அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். விழுப்புரம் மாவட்டம் தொட்டியம் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் முத்துசாமி, வயது 30. இவர் மீது கோவை போலீசில் வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை நடத்த போலீசார் தேடிய நிலையில் கடந்த 1 வருடமாக முத்துசாமி தலைமறைவாக இருந்தார். வெளிநாடு தப்பி செல்ல திட்டமிட்டிருப்பதாக கோவை போலீசுக்கு ரகசிய தகவல் வந்தது. இதை அடுத்து முத்துசாமி தேடப்படும் தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அனைத்து ஏர்போர்ட்டுகளிலும் முத்துசாமி மீது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. புதனன்று அதிகாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து துபாய் செல்லும் விமானம் கிளம்ப தயாரானது. பயணிகளின் பாஸ்போர்ட் ஆவணங்களை குடியுரிமை அதிகாரிகள் கம்ப்யூட்டர் மூலம் சரிபார்த்தனர். தலைமறைவு குற்றவாளியான முத்துசாமி துபாய் தப்பி செல்ல வந்திருந்தார். அவரது ஆவணத்தை ஸ்கேன் செய்ததுமே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது தெரிந்துள்ளது. உடனடியாக முத்துசாமியின் துபாய் பயணத்தை குடியுரிமை அதிகாரிகள் ரத்து செய்தனர். அதோடு அவரை வெளியில் விடாமல் பிடித்து சென்னை ஏர்போர்ட் போலீசில் ஒப்படைத்தனர். கோவை போலீசுக்கு முத்துசாமி சிக்கிய தகவல் தெரிவிக்கப்பட்டது. கோவை மாநகர தனிப்படை போலீசார் சென்னை வந்தனர். முத்துசாமியை கைது செய்து கோவைக்கு அழைத்து சென்றனர். ஏர்போர்ட்டுகளில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதால் பாஸ்போர்ட் ஸ்கேன் செய்தாலே எல்லாம் தெரிந்துவிடும். இதனால் குற்றவாளிகள் வெளிநாடு தப்பி செல்வது தடுக்கப்படுகிறது என அதிகாரிகள் கூறினர்.